ஹலோ கைஸ், இந்த பூமியில இருக்கும் ஒரு சின்ன நாடு இந்த உலகம் முழுக்க இருக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நாடு இல்லைன்னா பல நாடுகள் பஞ்சத்தை சந்திக்கும். இந்த நாடு விவசாயம் மற்றும் விவசாய விளைச்சல்லையும் முதல் இடத்துல இருக்கு. இந்தியர்களான நம்ம இந்தியாவை ஒரு விவசாய நாடாக சொல்றோம். ஆனா இந்த நாடு அவங்களுடைய விவசாயம் மற்றும் விவசாய தொழில்நுட்பங்கள்ல அமெரிக்காவை விட ரொம்ப முன்னேறி இருக்காங்க. அதாவது வல்லரசு நாடுகளை கூட பின்னாடி தள்ளிட்டாங்க. அதுவும் இந்த நாட்டோட நிலப்பரப்பு ரொம்பவே சின்னதாகவும் இருக்கு. இப்போ நான் எந்த நாட்டை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூரோப்பின் வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும் நெதர்லாண்ட்ஸை பத்தி தான் சொல்றேன். நெதர்லாண்ட்ஸ் அமெரிக்காவை விட 270 மடங்கு சின்னது மற்றும் ரஷ்யாவை விட 412 மடங்கு சின்னது. ஆனா இவங்களுடைய விவசாய ஏற்றுமதி ரஷ்யாவை விட 4 மடங்கு அதிகம். இந்த சின்ன நாடு விவசாயத்தை பெரிய அளவுல செய்றாங்க. ஏன்னா உணவு ஏற்றுமதியில இவங்க உலகின் 2வது இடத்துல இருக்காங்க. இந்த நாடு கடந்த 500 ஆண்டுகளா உலகின் பணக்கார நாடுகளோட பட்டியல்ல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவோட மண் நெதர்லாண்ட்ஸை விட 95% அதிக வளம் வாய்ந்தது. ஆனா இந்தியாவோட ஏற்றுமதி மதிப்பை விட இவங்க 2 மடங்கு அதிகமா செய்றாங்க. அதாவது இந்தியாவின் விவசாய ஏற்றுமதியின் மதிப்பு சுமார் 45 பில்லியன் US$. அதுவே நெதர்லாண்ட்ஸோட மதிப்பு சுமார் 105 பில்லியன் US$. இந்த மேஜிக்கை நெதர்லாண்ட்ஸ் எப்படி செய்றாங்க? நெதர்லாண்ட்ஸ் உலகம் முழுக்க எப்படி உணவளிக்கிறாங்க? இவ்வளவு சின்ன நாட்டுல எப்படி இந்தியாவை விட 2 மடங்கு அதிக விவசாயத்தை செய்ய முடியுது? இப்படி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ பதில் சொல்ல போது. வாங்க இத பத்தி விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ விவசாயத்தை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ல போது. ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த நாட்டோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றேன் கேளுங்க. நம்ம இப்ப இருக்கும் 2023 ஆண்டுல உலக மக்கள் தொகை 800 கோடியை தொற்றுச்சு. உலக மக்கள் தொகை இன்னும் வேகமா வளர்ந்து 2058 ஆண்டுக்குள்ள 1000 கோடியை தொடும்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில மனிதர்களுக்கு ரொம்பவே தேவையான ஒண்ணுன்னு பார்த்தா அது கண்டிப்பா உணவு தான். 1980கள்ல இருந்து 2023 வரை உள்ள ஃபுட் கன்சம்ஷன், அதாவது உணவு நுகர்வு 2 மடங்கு அதிகமாயிருச்சு. மக்கள் தொகையும் பெருகிக்கிட்டே இருந்தா கன்சப்ஷனும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உணவு ஏற்றுமதியில நெதர்லாண்ட்ஸ் உலகின் 2வது நாடாக இருக்கு. இது இப்போ உலகின் பெரும்பான்மையான மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்யும் சுமையை எடுத்துக்கிட்டு வருது. மேலும் எதிர்காலத்திலும் இது போல உற்பத்தி செய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. குறைஞ்ச வளமான நிலங்களை கொண்ட இந்த சின்ன நாடு எப்படி இவ்வளவு பெரிய அளவுல உணவை உற்பத்தி செய்யுது? அப்படி அதிக அளவுல உணவை உற்பத்தி செய்ய என்ன தொழில்நுட்பங்களை இவங்க பயன்படுத்துறாங்க? நெதர்லாண்ட்ஸ் இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் இல்லைன்னா உணவு உற்பத்தியில உலகம் பல ஆண்டுகள் பின்னோக்கி போயிருக்கும் மற்றும் உணவு பற்றாக்குறையினால மக்களும் பட்னி கிடந்திருப்பாங்க. ஆனா நெதர்லாண்ட்ஸ்ல உணவு பற்றாக்குறை எந்த காலத்திலுமே ஏற்பட்டது கிடையாது. இந்த நாட்டுல யாருமே பசியோட தூங்குனதும் கிடையாது. 1ஆம் உலக போர் நடந்த காலத்துல உலகம் முழுவதும் உருளைக்கிழங்கு பஞ்சம் ஏற்பட்ட அப்ப கூட நெதர்லாண்ட்ஸ்ல எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்படல. ஆனா 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இந்த நாட்டுல, குறிப்பா இந்த நாட்டோட மேற்கு பகுதியில உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதுக்கப்புறம் எதிர்காலத்துல உணவு பற்றாக்குறை ஏற்படாத அளவுக்கு தொழில்நுட்பம் மற்றும் உணவு உற்பத்தியை மேம்படுத்த இந்த நாட்டு அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டோட பொதுமக்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. உணவு உற்பத்தியை அதிகரிக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. இன்னைக்கு இந்த நாடு விவசாய தொழில்நுட்பங்கள்ல உலகின் 1வது இடத்துல இருக்கு. 1980ல நெதர்லாண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 180 டன் உருளைக்கிழங்குகளை உற்பத்தி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க வருஷத்துக்கு 5,70,000 டன் உருளைக்கிழங்குகளை உற்பத்தி செய்றாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த உற்பத்தி எண்ணிக்கையை வச்சு இந்த நாடு விவசாயத்துல எவ்வளவு வெற்றி பெற்றிருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. இது மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் பசுமாடுகள், 130 லட்சம் பன்றிகள், 10 கோடி கோழிகளையும் உற்பத்தி செஞ்சு யூரோப்பின் மிகப்பெரிய இறைச்சி ஏற்றுமதியாளராகவும் இருக்காங்க. இந்த நாட்டோட 24,000 ஏக்கர்ல உள்ள பயிர்கள் கிரீன் ஹவுஸ் முறையை பயன்படுத்தி விவசாயம் செய்றாங்க. இந்த கிரீன் ஹவுஸ் முறை மூலமா குறைஞ்ச உரம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தப்படுது. இது 10 ஏக்கர்ல விளையும் விளைச்சல 1 ஏக்கர்ல விளைய வச்சு கொடுக்கும். உதாரணத்துக்கு 1 கிலோ தக்காளியை வளர்க்க இவங்க 7 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துறாங்க. அதே சமயம் மற்ற நாடுகள் அதே 1 கிலோ தக்காளியை வளர்க்க 196 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துறாங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம் இதுல இருக்குன்னு இதுல இருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த வெற்றிக்கு விவசாய கல்வியும் ஆராய்ச்சியும் தான் காரணம்னு சொல்லலாம். இங்க
இருக்கிற வேகனிகன் யூனிவர்சிட்டி உலகின் சிறந்த விவசாய யூனிவர்சிட்டியாக சொல்லப்படுது. இந்த யூனிவர்சிட்டியில விவசாயத்தை பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சிகள், சோதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் நடந்துகிட்டு வருது. விவசாயத்தை பத்தி படிக்கவும் பல நாடுகளில் இருந்து மாணவர்கள் இங்க வராங்க. இந்த நாட்டோட கல்வி மற்றும் அரசின் கொள்கைகள் காரணமா காய்கறி மற்றும் பூ ஏற்றுமதியிலையும் உலகின் முதல் இடத்துல இவங்க இருக்காங்க. இந்த நாட்டோட போக்குவரத்து உள்கட்டமைப்பு நல்ல முன்னேறி இருக்கிறதுனால இது ஏற்றுமதியை சுலபமாக்குது. ரோட்டர்டாம் துறைமுகம் மற்றும் ஷிப்போல் விமான நிலையம் இந்த நாட்டோட ஏற்றுமதிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. இங்க இருந்துதான் பழங்கள், காய்கறிகள், பூக்கள்னு உலகம் முழுக்க கொண்டு செல்லப்படுது. குறைந்த நிலம் மற்றும் வளமற்ற மண் இருந்தாலும் இங்க விவசாயம் பெரிய அளவுல செய்யப்படுது. யூரோப்பியன் யூனியன் அசோசியேஷன்ல இருந்து இந்த நாட்டுக்கு விவசாயத்துக்காக கொடுக்கப்படும் நிதி ரொம்ப குறைவா இருந்தாலும் நெதர்லாண்ட்ஸ் நாட்டு மக்களால் மிகப்பெரிய விவசாயத்தை கொடுக்க முடியறது ஆச்சரியமாக தான் இருக்கு. எந்த ஒரு விவசாயியும் யூரோப்பியன் யூனியன் அசோசியேஷனோட நிதிக்கு விண்ணப்பிச்சாங்கன்னா வேகனிகன் யூனிவர்சிட்டியும் அரசாங்கமும் முதல்ல அவங்களுடைய நிலத்தை ஆய்வு செய்வாங்க. வேகனிகன் பல்கலைக்கழகம் எப்பவுமே நெதர்லாண்ட்ஸ்ல உள்ள விவசாய நிலங்கள் மேல ஒரு கண்ணை வச்சிருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிற வளங்களை திறந்த முறையில பயன்படுத்துவோம், குறைஞ்ச அளவுல கிடைக்கும் வளங்களை வீணாக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இதனால இங்க விவசாயம் செய்யும் மக்கள் இவங்களுடைய நிலத்துக்கு மேல ட்ரோன்களை வச்சிருக்கணும். மற்றும் இந்த ட்ரோன்ல இருந்து கிடைக்கும் டேட்டாக்களை யூனிவர்சிட்டியோட ஆராய்ச்சிக்கு அனுப்பணும். இந்த டேட்டாக்களின் ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் விவசாயிகளுக்கு அவங்க நிலத்தை பத்தி சில பயனுள்ள தகவல்களை கொடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய நிலத்துல எது சிறந்தது, நிலத்தின் எந்த பகுதியில எந்த பயிர்கள் பயிரிடலாம், எந்த பயிருக்கு எந்த பருவகால சூழ்நிலையில சூரிய ஒளி மற்றும் தண்ணீர் தேவைப்படும்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதத்துல விவசாயிகளுக்கு அரசாங்க ஆதரவும் இயற்கையை பாதுகாக்கவும் நல்ல விளைச்சலை கொடுக்கவும் உதவுது. இது மட்டும் இல்ல, இந்த நாட்டுல விவசாயத்துக்காக நவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படுது. விவசாயத்துக்காக அதிக அளவுல ரோபோ இயந்திரங்களும் ட்ரோன்களும் பயன்படுத்தப்படுது. நெதர்லாண்ட்ஸ்ல பயன்படுத்தப்படும் டிராக்டர்கள் இந்திய டிராக்டர்கள போல கிடையாது. உழவு முதல் அறுவடை வர விவசாயத்துக்கு தேவையான ஒவ்வொரு ஸ்டேஜிலும் உதவும் பல வகையான டிராக்டர்கள் இங்க இருக்கு. இத விவசாயிகள் மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் இவங்களால செய்ய முடியும். இந்த இயந்திரங்கள் எளிதா செயல்படும் வகையில இதுல பாதை முன்கூட்டியே செலுத்தப்படுது. அப்படி உழவோ இல்ல அறுவடையோ செய்யும் போது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த இயந்திரங்கள் அங்கேயே அப்படியே நின்றோம். மேலும் விவசாயிகளோட மொபைல் போனுக்கு இயந்திரம் நின்னுருச்சுன்னு மெசேஜ் வரும். இதே மாதிரி இவங்க சென்சார் ரோபோட்டுகளையும் பயன்படுத்துறாங்க. அதாவது பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் ஏற்படும் போதெல்லாம் இந்த ரோபோக்கள் தானாகவே தண்ணீரை பாய்ச்ச ஆரம்பிக்கும். மொத்தத்துல மனிதர்கள் மேற்பார்வை இல்லாம இயந்திரங்களே அவ்வளவு விவசாய வேலைகளையும் செஞ்சிடும். நெதர்லாண்ட்ஸ் விவசாயத்துக்காக எல்இடி விளக்குகளையும் பயன்படுத்துறாங்க. இந்த எல்இடி விளக்குகள்ல இருந்து வரும் யூவி ஒளி பயிர்கள் நல்லா வளர்றதுக்கும் குறைஞ்ச அளவுல பூச்சி மருந்துகள் பயன்படுத்தவும் உதவுவதாக சொல்லப்படுது. இதனால சுமார் $98,000 செலவை மிச்சப்படுத்த முடிவதாக சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன கிரீன் ஹவுஸ் விவசாயம் இந்த நாட்டோட குளிர்காலத்துல பெரிதா உதவுது. இவங்களோட கால்நடை விவசாயத்திலையும் 60% ஆன்டிபயோட்டிக் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் உபயோகம் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த மருந்துகளை சுத்தமா உபயோகிக்காம இயற்கையான முறையில வேகமா விவசாயம் செய்யறதுக்கான ஆராய்ச்சிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் விவசாய நடைமுறைகள்ல ரொம்பவே மேம்பட்டு இருக்கிறதுனால சீன அரசாங்கம் பல ஆண்டுகளா இவங்க செய்யும் தண்ணீர் இல்லாத விவசாயத்தை பத்தி படிக்க அவங்களுடைய விஞ்ஞானிகளை அனுப்புறாங்க. நெதர்லாண்ட்ஸோட உணவுப் பொருட்களுக்கு சீனாவில் அதிக டிமாண்டும் இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் உற்பத்தி செய்யும் விவசாய பொருட்களின் 24% ஏற்றுமதி ஜெர்மனிக்கு அனுப்பப்படுது. 2022 ஆண்டுல மட்டும் நெதர்லாண்ட்ஸ் சுமார் $132 பில்லியன் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இவ்வளவு நவீன தொழில்நுட்பங்கள் இருந்தும் 90% தண்ணீர் இல்லாத விவசாயத்தை நெதர்லாண்ட்ஸ் செஞ்சாலும் 2050 ஆண்டுக்குள்ள உலகின் 1000 கோடி மக்களுக்கு தேவையான விவசாயம் செய்ய பூமியில ஏற்படும் கால்நிலை மாற்றத்தின் தாக்கத்தால் இது ரொம்பவே சவாலானதாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நெதர்லாண்ட்ஸின் மேம்பட்ட விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்க இந்திய அரசாங்கமும் நெதர்லாண்ட்ஸ் கூட ஒத்துழைக்குது. இதனால இந்தியாவிலும் விவசாயம் முன்னேறும்னு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். விவசாயத்துல நெதர்லாண்ட்ஸுக்கு இணையா இந்தியா வர எவ்வளவு காலம் எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண மொத 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.